இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்களை வந்து சொல்லுங்க. குறிப்பா வந்து அதிர்ஷ்டத்தை சொல்லுங்க. கொட்டி கொடுப்பாரா மேஷத்துக்கு குரு? கண்டிப்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறார். ஸோ மேச ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு போகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நொந்து போய், அதாவது என்ன சொல்றேன்னா, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு எல்லா விதமான கஷ்டங்களையும் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறா இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாக சந்தித்த நம்முடைய மேசராசிக்காரங்க முன்னேற்றத்தையும் நல்ல விதமான ஒரு லாபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். நிறைய முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதுபோல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ, சில பேருக்குலாம் மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, திரும்பி அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ மறுபடியும் ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது பார்ப்பாங்க, ஒன்றுமே இல்லையேங்க. என்ன காரணம் தெரியலையே, வேறு எதுவும் ஒரு மாய வலை, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட நடந்திருக்கோ அப்படிங்கிற சிந்தனைக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலம் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதாவது கிரக ரீதியாக நடந்தாலும் சரி, இல்லை தவறான முறையில் பிளாக் மேஜிக் மூலமாக இவங்களை வந்து நகர்த்த விடாமல் செஞ்ச காலங்களாக இருந்தாலும் சரி, ஸோ அது சரியாகும். இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ராசிக்காரங்க இந்த காலகட்டம், அதாவது இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உறுதியாக சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க தொழில் தொடங்கலாம். தொழில் ஏற்கனவே வச்சுருக்கவங்க தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொஞ்சம் சூப்பராக டெவலப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. மேசராசிக்காரங்களை யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னோட கர்மா தான் இப்படி நடக்கும், தன்னோட கர்மா மூலமாக தான் எல்லா பிரச்சனையும் சந்திக்குமோ அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. ஸோ அந்த நிலை அப்படியே மாறப்போகுது. அவங்க அதாவது எல்லாருக்கும் நல்லது பண்ண ஒரே காரணத்துக்காக இனிமேல் குரு பகவான் இவங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டு. அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் தான் நிம்மதியாக தூக்கம் இருக்க போகுது. ஆமாம், தூக்கம் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப போராடிக்கிருக்காங்க தூக்கத்தில். ஸோ தூக்கம், நிம்மதியாக தூக்கம் இருக்கும். வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய ராசியில் நம்மளுடைய மேச ராசிக்காரங்களும் ஒரு நபராக இருக்க போகிறாங்க. வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சி, அதாவது 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். ஸோ விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ குரு 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா சுப விரயமாக மாறும். இவ்வளோ நாட்களாக தேவையில்லாத விரயம், ஒரு வருஷமாக இவங்க செஞ்சது பாதி விஷயம் ஒரு 60-70% கடக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் அது விரயமாகிட்டே இருந்துச்சு. எதுக்கு விரயமானே தெரியலையே அப்படின்னு யோசனை இருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுக்கு விரய செலவுகள் குறைக்கப்படும். அந்த விரயம் சுப விரயமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.